ஹாய் டியர் கேர்ள்ஸ், டியூனை நல்லா கம்போஸ் பண்றீங்க. ஆனா நாங்க உங்க கூட டியூன் ஆவறதுக்கு மட்டும் ஏன் அப்போஸ் பண்றீங்க? Can you tell me? You are welcome to our hotel. Have a nice day. God பாபி, இது என்னது கெட்ட பழக்கம்? கண்டவங்க எல்லாம் கையை பிடிச்சு கிஸ் பண்ணிக்கிட்டேன். நானா இந்த கை கண்ணனுக்கு மட்டும்தான் சொந்தம். ஆமா மேடம். கிறிஸ்மஸ்ங்கிற பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ரொமான்டிக் கட்டுக்கு சரிக்கிறான் பாரு. அடுத்த மாப்பிள்ள வாழ் தான். நோடா, ஏன் கண்ணு முடி என் காயத்துல நான் யாரும் கிஸ் பண்ண விட மாட்டேன். அவள படுற காத்து கூட என்ன கேட்டுதான் பாடணும். நோனோ, என் மேல படுற காத்து கூட கண்ணன் விடுற மூச்சு காத்தாதான் இருக்கணும். கண்ணன் என் சுவாச காற்று இல்ல? ஆமா மேடம். எக்ஸ்கியூஸ் மீ கேர்ள்ஸ், இங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஆல் எடுக்கறாங்களா? ரூம் ரெடியா இருக்கு. ஆர் யூ இன்ட்ரஸ்டட்? மச்சான், காதலிக்க ஆரம்பிச்சோனே என்னமா ஐடியா வருதுமா? ஐஸ்கிரீம். Thank you for the ice cream. உஜாலா கும்பலா வருது. என்ன ஃபேஷன் ஷோ தலையிலே நடக்குது? I am sorry. மச்சான் போயிட்டு இருக்கான் பாரு. நேரா ஊட்டி சூசைட் பாயிண்ட் தான். ஐயோ, படிக்காத காப்பாத்துங்க. Thank you மேடம். நான் ரவுண்ட் போயிட்டு வரேன். போடா கடியா. ஐயோ ஸ்டூபிட். என்னடி சொல்ற? ஆமாண்டி, உன் சூட்கேஸை தள்ளினது ரிப்பேர் பண்ண வந்த கண்ணன் தான். உன் மேல படுற காத்து கூட அவனை கேட்டுட்டு தான் தொடணுமா? அவன் உன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறான் பாத்தியா? மொன்னங்கட்டி. இது மட்டும் எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தது, அவ கண்ணு முன்னாடி அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கட்டி பிடிச்சு கிஸ் அடிச்சிருப்பேன். யாரடி அவன்? அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் எதுக்குடி அவன் என்ன இப்படி டிஸ்டர்ப் பண்றான்? இன்ஸ்ட்ருமெண்ட் ரிப்பேர் பண்ண வந்தவனோட இதயம் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், he's fallen in love with you. எனக்கு வராது. சத்தியமா எனக்கு யார் மேலயும் காதல் வராது. காதல் உன்ன மாதிரி கோடிக்கணக்கான ஆளுங்களை பாத்திருக்கு. நீ மட்டும் தப்பிச்சிருவியா என்ன? ஷட் அப். நீ சொல்ற ஆள் இருக்கானே, அவனை பார்த்தாலே எனக்கு வெறுப்பு தான் வருது. ஒரு ஆம்பளை மேல பொண்ணுக்கு எதுவும் வராத வரைக்கும் பிரச்சனை இல்லடி. ஆனா வெறுப்புன்னு வந்துருச்சு, அதோட முடிவு காதலாதான் இருக்கும். இத என் அனுபவத்துல சொல்றேன். பெரிய ஜூலியட். மேடம், இந்த பில்லுல காத்து இருக்கு. ஐயோ, அதை விட நீ என்ன கொன்னுடு. இதுல இருக்கிறது வெறும் காத்துல என் உயிர், என் ஜீவன். கண்ணன் இந்நேரம் தூங்கி இருப்பாருல? தூங்கி இருப்பாரு மேடம். ஏன் நின்னுட்டு இருக்க? வந்து படு. வேண்டாம் மேடம், நான் இங்கே உட்காந்துக்கிறேன். உங்க கண்ணுல ஒரு ஃபயர் தெரியுது. I know. Everybody is jealous. மச்சான், நான் ஒரு முடிவு கொண்டேன்டா. என்ன முடிவு? இதோப்பா. அருணா கயிறு எவகிட்ட இருந்தா கட்டின? டேய், இந்த அருணா கயிறுக்கு ஏத்த இடுப்புள்ள ஒரு பொண்ணை தேடி கண்டுபிடிச்சி அவளையே லவ் பண்றதா முடிவு பண்ணிட்டேன்டா. முடிவு பண்ண வேண்டியது நாங்கடா. என்னடா பண்ணிட்டீங்க? நீ கையில ஒரு போலீஸ் வச்சிட்டு எவ்வளவு தேடி அலைஞ்சிட்டு இருக்கற? நான் கையில ஒரு அண்ணாக்கரை வச்சிட்டு அதுக்கு இடுப்பு தேடி அலையறேன்றான். டேய் மச்சான், டேய் வாங்கடா. விட்டுட்டு வாங்கடா. உடாரே. Hello child. Yes. Hello child. Happy Christmas. Thank you. Happy Christmas baby. Thank you. இந்த யார் எது கேட்டாலும் கொடுப்பீங்களா? நிச்சயம் கொடுப்போம் my son. ஓ சோ ஸ்வீட். அப்ப உங்க Dress கொடுங்க. எல்லாரும் முகத்தை காட்டி காதலிப்பாங்க. Hi, Christmas தாத்தா. Merry Christmas, child. நேத்துக்கு எங்களெல்லாம் இன்வைட் பண்ணி கிஸ் பண்ணீங்கல்ல, அது ஒருத்தனுக்கு பிடிக்கலையா? நீங்க கிஸ் பண்ண அவனுக்கு என்ன? இப்ப உங்களை வச்சு அவனை வெறுப்பேத்த போறேன். Very good idea. ஹலோ, உங்க ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லுங்க, கிறிஸ்மஸ் தாத்தாக்கு கிஸ் கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. என்ன யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு உங்க ஃப்ரெண்ட் கிட்ட போய் சொல்லுங்க. மச்சான், அவங்ககிட்ட ஏதோ சொல்லணும்னு சொல்றாங்கடா. ஏங்க, அவங்ககிட்டே சொல்லிருங்க, அவன் தான் கண்ணன். இந்தியன் தாத்தா கமலுக்கு அப்புறம் ஓல்ட் கட்ட போட் அவுட் ஆனது உனக்கு தான் மச்சான். யூ Thank you for the kiss Gayatri. அவன் புத்தியால என்னங்க ஸ்பெஷல் கிஸ் கொடுத்தீங்க? ஏய், நான் கம்போசிங்காக செலக்ட் பண்ண இடம் நல்லா இருக்குல்ல? சூப்பர் மேடம். என் செலக்ஷன் எப்பவுமே சூப்பர் தான் இல்ல? ஆமா மேடம். அச்சா,
உன்னை பார்க்க ஸ்னேகா கண்ணன் வருதுடா. இது ஸ்னேகா வரதராஜன் வராங்கடா. கண்ணன், என் கண்ணுக்கு இந்த காண்டாக்ட் லென்ஸ் நல்லா இருக்கா? கண்ணன் நான் இல்ல, கண்ணன் அங்க இருக்கான். கண்ணே ஒழுங்கா தெரியல, இதுல காட்டு போன லென்ஸ் வேற. கண்ணன் இருக்கும்போது நினைச்சேன். கண்ணன், என் கண்ணுக்கு இந்த காண்டாக்ட் லென்ஸ் மேட்சிங்கா இருக்கா? இந்த வயசுல உங்களுக்கு எதுக்கு மேடம் காண்டாக்ட் லென்ஸ்? எல்லாம் ஒரு காண்டாக்டுக்கு தான். அப்படி போடு. அப்படின்னா கிசிங் மேட்டர் பிரின்சிபல்ட்ட சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். அதுக்கு அந்த கிழ என்ன சொல்லிச்சு தெரியுமா? என் ரூமுக்கு தேடி வர அந்த கண்ணனை இடையில ஏதோ டிஸ்டர்ப் பண்ணிட்டியாமே, இன்னொரு தடவை அப்படி பண்ணு காலேஜ்ல இருந்து ஒன்ன டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு என்னையே மிரட்டுது. சீக்கிரம் போப்பா. டேய் பத்த ஓட்டி போப்பா. டேய் பத்த விட்டு கீழ இருக்கடா. என்னையா? உன்னதான்டா. என்ன? எங்க ஆத்து பொண்ணு காயத்ரி எங்கடா? நீ யாரியா? நானா அத்திம்பேர். அத்திம்பேரா? அதுனா புது பேரா இருக்கு. அது என்னோட கௌரவ பேர்டா. காயத்ரியோட அக்கா புருஷன். நான் தான் டோட்டல் ஃபேமிலிக்கு ஹெட் ஆக்கும். உங்களை பக்கத்துல வரேன். என்னையா என்னத்துக்கு பார்க்கணும்? உங்க ஃபேமிலியை கன்வின்ஸ் பண்றதுக்காக தான். காதலிச்சிட்டு கன்வின்ஸ் வேறியா? என் கேரக்டர் என்ன தெரியுமாடா? காதலிக்கிறவள செருப்பால் அடிக்கணும், காதலிக்கிறவள நிக்க வச்சு நடுத்தரல சுடணும்டா. நம்ம வண்டியில ஏறிட்டு லவ் பத்தி தப்பு தப்பா பேசிட்டு வரான். லவ் பண்றவள சுடுறது கரெக்டான ஏய், மிஸ்டேக். உனக்காக பிரேக் கூட போடாம நான் வண்டியை ஓட்டு வரேன், நீ இன்னொரு லவ் பிரேக் பண்ண பாக்குறியா? நாங்களே லவ்வர்ஸ் தெரியும்ல. ஐயோ அபச்சாரம் அபச்சாரம், களி புத்தி எடுத்து லோகம் கட்டி எடுத்து எங்க போனாலும் லவர்ஸ். ஐயரானே, வீட்டுக்கு தெரியாம நாங்க பண்ண போற கல்யாணத்துக்கு மந்திரம் சொல்ல ஐயரை தேடிக்கிட்டு இருந்தேன், கிடைச்சிட்ட நீ. ஹலோ, உங்களை இந்த ஆளு டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு கண்காணாத இடத்துல இறக்கி விட்டுறேன். ஆல் தி பெஸ்ட். ஐயோ பஸ் நிறுத்துங்கோ. வண்டி வேகமா ஓடு கண்ணா. டேய், காயத்ரி அத்திம்பேருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சுடா. நாயோட கையகால உடைக்கிறது எங்க பொறுப்பு, அத பத்தி நீ கவலைப்படாத. Okay. நாம ஃபாலோ பண்ணிக்கிறடா. ஓகேடா, பை. நீ உன் லவ் சக்சஸ் பண்ண பாறா. ஆல் தி பெஸ்ட் மச்சான். ஓகே. லிஃப்ட். களி புத்தி எடுத்து மனுஷால் ஹெல்ப் பண்றதே இல்ல. தேங்க் யூ தர்மவானே. எங்க ஆத்து பொண்ணை காப்பாத்த போனா கல்யாண புரோகிராம் ஆகிட்டான் ரெண்டு பரதேசிக்கும். ரொம்ப நன்னா இருப்பேள். நல்லா இருக்க மாட்டேன். மாமனா கண்ண கல்யாணம் முடிய வரைக்கும் உன்னை எங்க தப்பிக்க விட மாட்டேன்டா. டேய் என்னென்ன கிராஸ் பெல்ட் நினைச்சலா? கராத்தேல பிளாக் பெல்ட் ஆக்கும். எங்க ஆத்து பொண்ணை எங்க அம்ச்சி வச்சிருக்கேன்? பொள்ளாச்சி பக்கத்துல தெரியாது தெரியாதா? நான் சொல்றேன் பொள்ளாச்சி பக்கத்துல ஊத்துக்குளில நாச்சிமுத்து வீட்ல இருக்கா. எக்ஸ்கியூஸ் மீ சார், இங்க மிஸ்டர் நாச்சிமுத்து வீடு. நாச்சிமுத்தா? அதான் சப் ரெஜிஸ்ட்ரார் ருத்ரமூர்த்தி வீட்டுக்கு பக்கத்து வீடு. அவ வீடா? இந்த போலீஸ் ஜீப் பின்னாடியே போட்டாயி, அது எங்க போய் நிக்குதோ அதான் அவன் வீடு. தேங்க்ஸ். இன்னைக்கு என்ன பிரச்சனையோ? இந்த அநியாயத்தை பாருங்க. என்னம்மா அநியாயம்? பொதுச்சவத்துல துணிகாய போட 4 ஆணி அடிச்சோம். பதிலுக்கு நானும் ஆணி அடிப்பேன்னு சொல்லி அவ அடிச்சிருக்கிற ஆணியை பாருங்க சார். அத்தனையும் கடப்பார. இதுக்குன்னு வார்த்தை போய் வாங்கிட்டு வந்து அடிச்சுக்கிட்டு ஏங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஆணி அடிச்சுக்கிட்டு இருக்கேன். இதான் ஆணி. அவங்க அடிச்சது சின்ன ஆணி, நான் அடிக்கிறது கொஞ்சம் பெரிய ஆணி. ஏங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு காந்தியோட நினைவு நாள், தேசப்பிதாவுக்கு மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்க. ஏன்றீங்களா? நீங்களும் சேர்ந்து மரியாதை செலுத்துங்க. ஜெய்ஹிந்த். சரி சரி, நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. நான் இன்னும் 5-6 ஆணி அடிக்க வேண்டியது இருக்கு. தனியாக அடிக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடுது. எப்பங்க இந்த சண்டையை நிறுத்த போறீங்க? அவங்க நிறுத்த சொல்ல நான் நிறுத்துறேன். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வர தகராறு பெருசா போவா என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டா. போனா போடின்னு நானும் வீரா போட இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு ரீஸ் ஆபீஸ் கூட்டு போனேன். அங்க ருத்ரமூர்த்தி பொண்டாட்டிய வச்சு வாழ தெரியாதவன் உன்னை எப்படி வச்சு வாழ போறான்னு அவளையும் துரத்திட்டா. அன்னைக்கு பொண்டாட்டி கை குழந்தையோட போட வந்தா, நான் தனி வருவா ஆட வந்தா. இன்னைக்கு கடை பாரு, பின்னாடி எல்லாம் புல்டோசர் தான். எனக்காக இதோட நிறுத்திக்கங்க சார். முதல்ல அவங்க அடிச்ச ஆணிய புடுங்க சொல்லு. அந்த கர்மாந்திரத்தை எப்போ புடுங்கி போட்டாச்சு. அப்படி வாங்க வழிக்கு. இப்ப நான் புடுங்குறேன் பார். சாரி சார், டிபார்ட்மெண்ட்ல இவ்வளவு தூரம் போய் என்னத்தை புடிங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்பாங்க, அதனால நாங்களே புடிங்கிறோம். அது அடிச்சவனே புடுங்கினா தான் வருங்க, நானே புடுங்கல இருங்க. அப்பாவா? யாருமா நீ? என்னையா யாருன்னு கேக்குறீங்க? என்ன நல்லா பாருங்க. இந்த கண்ணை வச்சுட்டு நல்லா பார்க்க முடியாதுமா. நீயே யாருன்னு சொல்லிடு. நான் தான்ப்பா உங்க பொண்ணு வைதேகி. இன்னும் நம்பலையா? நான் உங்க பொண்ணுதான்ப்பா. எப்படி பார்த்தாலும் அழகா இருக்கிற உன்னை என் பொண்ணு நம்ப முடியலம்மா. நம்ப மாட்டீங்கப்பா, நம்ப மாட்டீங்க. இத்தனை வருஷமா பெத்த பொண்ணு எங்க போனா என்ன ஆனான்னு பார்க்க வந்தீங்களா? நான் போறேன். அம்மா கரெக்டா தான் சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியாம நான் வந்த பாருங்க. எனக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். நான் போறேன்ப்பா, நான் போறேன். வைதேகி,
நல்ல வேளை தாயே வந்துட்டியே. கட்டவும் வரமாட்டாளான்னு ஏங்கிட்டு இருந்தேன். ஆனா நான் பெத்தவன் வந்துட்டியே. அம்மா இனிமேல் நீ என்னை விட்டு போக மாட்டேல்ல? நான் எப்படிப்பா உங்களை விட்டு போவேன்? இனிமே உங்க பக்கத்துல இருந்து எல்லாத்தையும் எல்லாம் கவனிச்சுக்குவேன். ஏய், இப்ப என் பொண்ணு வேற வந்துட்டா. இனிமேல் சவுத்துல அடிச்சு ஆணி உங்க மண்டையில அடிக்கிறேன் இருக்கா. நீ வாமா உள்ள போலாம். சரிப்பா வணக்கங்க. எங்க போயிட போறீங்க? எக்ஸ்கியூஸ் மீ, பொள்ளாச்சி ஒரு கால் பண்ணோம். இதுல பண்ணுங்க. இதுவா? ஐயோ, தனியா போயிருக்கா. நல்லபடியா போய் சேர்ந்துட்டாலே இல்லையோ கடவுளே. இங்க இருந்து ஆரம்பிக்கலாம். ஹலோ அம்மா, நான் கண் பேசமா? கண்ணனா எப்படி இருக்க? என்ன திடீர்னு போன? அப்பாக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லாம உங்க அப்பா எப்படி இருப்பாரு? அதானே. பக்கத்து வீட்டுல புதுசா ஏதாவது பிரச்சனை? ஆமாண்டா, பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை தாங்க முடியல. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கூட பெருசுபடுத்திட்டு இருக்கான். போலீஸ் எல்லாம் வந்து சத்தமா பேசு, ஒண்ணும் கேக்கல. ஒண்ணுமே கேக்கலடா. என்ன கேக்குதுமா? சரிடா, அப்புறமா பேசு. சரிம்மா. அம்மா, உங்க உடம்பு பாத்துக்கோங்கம்மா. அப்படியே உங்க மருமகளையும் பாத்துக்கோங்கம்மா. என்ன வந்து சேர்ந்தது பாரு. ச்சே, கிட்ட 4 வார்த்தை பேசலாம்னு பார்த்தா. சாரி ஆண்டி. சார், ட்ரிப்ளிகேன் போலாமா? ட்ரிபிள் அதெல்லாம் வராதுப்பா. ட்ரிப்ளிகேன். ஹலோ, ட்ரிப்ளிகேன் போலாமா? போலாம் வாத்தியார், உட்கார். என்னப்பா யார் கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றீங்க? நிலுப்பா அர்ஜென்ட் ஆஸ்பத்திரி போகணும். யார் கூப்பிட்டாலும் வர மாட்டேன்றாங்க. ஏப்பா பாட்டியை கேள்ப்பா. பாட்டி ஓகேனா நான் ஓகே தான். என்ன சார்? சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ஓகே. ஏறு கொஞ்சம் இடம் கொடுத்துக்கிறாரு பார். சாரி சார். எந்த ஊர் சார்? ஊட்டி. அப்ப ரொம்ப சில்லுன்னு இருப்பீங்க. நாங்க எல்லாம் மெட்ராஸ் சார். அதனால நாங்க ரொம்ப சூடா இருக்கோம். ஆனா நம்ம ஆட்டோ மீட்டர் மாத்திரம் சுடே இல்ல சார். பாட்டி சீச்சி வெளில தட்ட. சார் பாத்து சார். என்ன சார் ஆட்டோலயே ஃபுட்பாட்ல வர? உள்ள வா சார். யோ, உள்ள சூடு தாங்கலையா? காத்து வாங்கலாம் தான். கோவிந்தா கோவிந்தா. ஐயோ, காயத்ரி காண நான் ஆடி போயிருக்கிறேன். யாரும் போன் எடுக்க மாட்டேன்றாளே. ஒருவேளை அத்தின் பேர் போனா இருக்குமோ? இந்த கிணத்துக்கு என்னாச்சு? 24 மணி நேரம் போனே உட்காந்துருக்குமே. கிணம் மண்டை போட்டுட்டா இல்ல போன் மண்டை போட்டுட்டா? என்ன போனையே பாக்குறேன்? அது ஒண்ணுதான் உருப்படியா இருக்குன்னா இல்லங்க, கவலைப்படாத. என்னது? ஐயோ, இப்ப திருப்தி தானே? கிளம்பு. என்ன போன் ரிப்பேரா? நம்ம ஆத்துல எல்லாரும் ரிப்பேரா? சனி, பேங்க்ல லோன் போட்டு போன் வாங்கி வச்சிருக்கேன். உடைஞ்சா உங்க அப்பனா கொடுப்பான். வந்து சேர்ந்தது பார் சனிய. சார் வணக்கம். யாரு? இங்க வீடு காலியா இருக்குன்னு சொன்னாங்க. ஃபேமிலி மேனா பேச்சுலரா? நான் ஃபேமிலி மேன் சார். ஃபேமிலி மேனுக்கு வீடு தர்றது இல்ல, பேச்சுலருக்கு மட்டும் தான் கொடுப்பேன். என்ன சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு மொத்தம் 7 பொண்ணு. 2 பேச்சுலர்ஸ நம்பி வாடகை குடி வச்சேன். இப்ப பெரிய பொண்ணு அமெரிக்காவுல வெல் செட்டில்டு. 2வது பொண்ணு பாம்பேல பக்கா செட்டில்டு. மீதி இருக்கிறது 5. அதை 4 ஆக்கலாம்னு இருக்கேன். நீ முதல்ல கிளம்பு. வணக்கம் சார். தம்பி யாரு? பாட்டியா? ஆமா சார். இன்னும் கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரு. அதான் கிளம்பிக்கிட்டு வந்துட்டேன். நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரியே இருக்காரு. கரெக்ட் சார். ராதா வேதா சீதா புனிதா குமுதா எல்லாரும் வாங்க, வந்து பாருங்க. உங்களுக்காக தான். ஒரு நிமிஷம் இருங்க. ஐயோ, இப்படி வாயா. என்ன இது? வாடகை வீடு கேட்டா இந்த மாதிரி தப்பான இடத்துக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். இங்க பாரியா, இப்போதான் ஒரு விலங்கத்துல மாட்டிட்டு வந்திருக்கேன். திரும்பி ஒரு பிரச்சனையா? வேண்டாம், வேற வீடு பாக்கவா? பாருங்க, நீங்க இந்த அக்ராரத்துல வீடு வேணும்னு கேக்குறீங்க. இந்த அக்ராரத்துல பேச்சுலருக்கு வீடு கொடுக்க இவரை விட்டா வேற ஆளே கிடையாது. நமக்கு ஒரு காரியம் ஆனா நாளையும் இல்ல 5 அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். வாங்கண்ணா. சார் பார்ட்டி ஓகே. மற்ற டீடைல் எல்லாம் பேசி பிடிச்சுங்க. இங்க பாருங்க தம்பி, மாசம் 1500 ரூபாய் வாடகை, 6000 ரூபாய் அட்வான்ஸ். 1ஆம் தேதி ஆனா
பட்டான்னு வந்து வாங்கிக்கணும். இந்த கார்டு என்னங்க இது? நான் கொஞ்சம் வித்தியாசமானது. ஆமா சார். இது கண்டினியூ ஆவறதும் கட்டாவறதும் நீ நடந்துக்கிறத பொறுத்து இருக்கு. இந்த காப்பி எனக்கு வர சார். மத்த விஷயத்த உள்ள போய் டீடைலா பேசிக்கலாம். பாப்பா பேக்க வாங்கிட்டு தம்பி உள்ள கூட்டிட்டு வா. ஏய் நீ நில்லு. மூத்த நீ போ. இல்ல இல்ல பரவாயில்லைங்க. வந்த உடனே விளையாட்டு. தம்பி தம்பி. என்ன தம்பி பகல்லையே கனவா? இந்த வீட்டு ராசி அப்படி. ஆமா கனவு யார் கூடனா தெரிஞ்சுக்கலாமா? இந்த 5 விரல்ல ஒண்ணு தொடுங்கோ. தொடலனா வீட்டை காலி பண்ண வேண்டியதுதான். ஐயா என்னங்க எப்படி சொல்றீங்க? வேணும்னா 5 விரல் தொடறேன். விட்டா மொத்த பேரை குத்தகை எடுத்துற போட்டிருக்க. நாங்க அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாது. we are genuine. இவர் இருக்கிறது மொத்தம் 5. அதுல இது பிஞ்சு. மீதி 4 இருக்குது. அதுல ஏதாவது ஒண்ணு செலக்ட் பண்ணி ஆகணும். அப்படி நீ பண்ணல அவங்கள ஒருத்தி உன்னை செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் உன் இஷ்டம். இங்க பாருங்கம்மா கொண்டாந்த பொருளை எல்லாம் தம்பி ரூம்ல அங்கங்க வச்சிருங்க. கவலைப்படாதீங்க. உங்கள ஒருத்தி தம்பிக்கு தான். சந்தோஷம் தானே? பேனா உதறிட்டு இருக்கிறது ரெஜிஸ்ட்ரார். அது அவரோட வைஃப். ஆனா வெள்ளை சேலை கட்டிட்டு ஒரு பாட்டி இருக்காங்களே அவங்க யாரு? அவதாமா அந்த கொல்ல கூட்ட தலைவி ருத்ரமூர்த்தியோட அம்மா. அப்படியே அவளுக்கு தலையில ஒரு சிவப்பு ரிப்பனை கட்டிப்பாரு. புலந்தேவி ஓல்டு கெட்டப்ல இருக்க மாதிரி இருப்பா. துணி காய போட்டுட்டு இருக்காங்களே அவங்க யாரு? அவனோட தங்கச்சிம்மா. இவளை காய போட்டுட்டு அவன் புருஷங்காரன் துபாய்க்கு போயிட்டான். தாலி கட்டின அன்னைக்கு போனவன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்தான். ஏமா குழந்தை நான் இன்டர்நெட்லயா பிறந்திருக்கோம்? வேற ஏதோ இன்டர்லிங்க். ஸ்கிப்பிங் ஆடிட்டு இருக்கே அந்த பொண்ணு பிஞ்சிலேயே பழுத்ததுமா அது. இந்த வீட்ல இவ்வளவுதானா இல்ல வேற யாராவது இருக்காங்களா? ஏன் இல்ல, ஊட்டில ஒரு உதாகரம் இருக்கான். ஏதோ மிருதங்கத்துக்கு வார் கட்டுறவனா. இசை கலைஞன்னு சொல்லுங்களேன்ப்பா. அந்த நாய் தாமா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்குது. நீ வேணா பாரு, ஒரு நாளைக்கு அந்த பரதேசி யாரோ ஒரு பண்ணாடைய லவ் பண்ணி கூட்டிக்கிட்டு வந்து நிக்க போகுது. இந்த குடும்பத்தை பார்த்து ஊரே கை கொட்டி சிரிக்க போகுது. அன்னைக்கு தாமா இந்த நாச்சி முத்து தலை நிமிர்ந்து நிக்கிறான். ஐயோ வேணு பாத்தியம்மா, பாவி பசங்க திட்டம் போட்டு அடிக்கிறானுங்க. டாய் இன்னைக்கு 99 ஆயி போச்சு. இன்னும் 1 அடிக்கடா, நான் செஞ்சுரி போட்டுறேன். எல்லாம் உங்களோட தான், எடுத்துக்கங்க. ஏய் ஒரு தேங்க்ஸ் கிடையாதா? ஹலோ ப்ளீஸ். ஏம்மா என்ன விளையாடுறியா? அப்படியே தூக்கி அந்த பஜஸ் பேங்க்ல ஏமா போட்ட? அப்பா நீங்க வெளியில இருந்து அட்டாக் பண்ணலாம்னு பாக்குறீங்க. நானு அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் நம்ம வச்சு அவங்கள அட்டாக் பண்ண பிளான் பண்றேன். ஸ்மார்ட் கேர்ள், விதைச்ச விதை வீண் போகல. தேங்க் யூ. ஐயோ அத்திம்பே, இவன் எப்படி இங்க வந்தாரு? அப்பா என்ன கண்ணே, ஏன் அழல? அப்பா நம்ம அம்மா உங்ககிட்ட இருந்து பிரிச்சுட்டு போனவ இப்ப என்னைய கூட்டிட்டு போக வந்துட்டு இருக்கப்பா. எங்க அவன்? எங்க? அங்கே. இன்னைக்கு அவன் கதையை முடிச்சிடுறேன். உன்னை தானே தேடிக்கிட்டு இருந்தேன். அதோ வராரு இல்லைங்க, அவர்தான் நாச்சிமுத்து. ஓய் நீதான் நாச்சி முத்துவா? மரியாதையா எங்க ஆத்து பொண்ணை வெளிய அனுப்பியா? டேய் யார் வீட்டு பொண்ணை யார் அனுப்புறது? அவ கரெக்டா வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கா. முதல்ல நீ வச்சிருக்கிற பொண்டாட்டி அனுப்புடா. பொண்டாட்டி அனுப்புவா? எங்க ஆத்து பொண்ணை அனுப்ப சொன்னா என் பொண்டாட்டி சேர்த்து அனுப்ப சொல்றான். எல்லாத்தையும் அவதான் காரணம். என்னடா வைதேகி டீ போட்டு கூப்பிடுற? வைதேகியா? அவள் பேர் காயத்ரியா? இன்ஷியல மாத்தம் இல்லாம பேரை வேற மாத்திட்டியா? இது பொண்ணு பிரச்சனையா? மாட்ட உண்டு. பொண்டாட்டி பிரச்சனை. உன் பொண்டாட்டி பிரச்சனையா? அது பெரும் பிரச்சனையாச்சே. போடு நாலு போடு. பொண்ணு அனுப்ப சொன்னா பொண்டாட்டி அனுப்ப சொல்றான். பொண்ணை கட்டு அடிக்கிறான். என் பொண்டாட்டி அனுப்புடா. சாரி அத்திம்பே, மன்னிச்சிருங்கோ.
என்னப்பா நீங்க எந்த சப்ப பாட்டியும் மாட்ட மாட்டானுங்க. எவனாவது ஒருத்தன் ஊர்ல இருந்து பேக் எடுத்துன்னு வராம எப்பட போறான்? என்ன இது அர்ஜென்ட்டா வீட்டுக்கு போய் மேட்டர் ஓபன் பண்ணலாம்னு பார்த்தா ஒரு ஆட்டோ டிரைவர் காணுமே. ஏப்பா சவாரி வருமா? ஓ சாரி சார் பாஸ் அட்ஜஸ்ட் பண்ணிப்பாங்க. எங்க போனா? ட்ரிப்ளிகேனி ட்ரிப்ளிகேனா? அவங்களும் அங்கதான் போறாங்க. வந்து ஏறு. சத்த சீக்கிரம் போப்பா. நீ அர்ஜென்ட்டா ஒரு மெசேஜ் பாஸ் பண்ணனும். பாட்டி படு ஸ்பீட் ஆகுது. ஐயே என்ன இது? முதல்ல கையெடு கையெடு கையெடு. கையெடுன்னு சொன்னது என் கை இல்லம்மா, உன் கைய. சார் அது ஒரு கை தான் சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்க சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்குவா. ஐயே எனக்கு இதெல்லாம் பிடிக்காதே. சீ கைய விடு. பிடிக்காதா? ஓ முகல் கடிக்கு இது போதும். கம்பெனி கொடு சார். டேய் கேதரா கம்பெனி. அமுக்கு நீ. இப்ப நான் சொல்றேன். பிரேக் அமுக்குடா. வந்துட்டு. நல்ல வேளை. அக்கறார் வந்துட்டு தப்பிச்சே. ஆட்டோக்கார இந்தா மீட்டர் 40 ரூபாய் ஆச்சு. என் பங்கு 20 ரூபாய். அப்படி நான் வரேன். ஏய் தோட மீட்டர் கட் பண்ணிட்டேன். மேட்டருக்கு மேட்டரா? என்ன மேட்டரு? நானே முக்கியமான மேட்டரா போயிட்டு இருக்கேன். ஆட்டோவால குலுங்குனதை விட உன்னால குலுங்குனது அதிகம். எடியா பணத்தை. என்னது? அப்பச்சார் கையெடுமா. அகராந்த பாத்துட்டு இருக்கேன். என் மானம் போறது. என்னையா மானம் போது? நீ பட நிமிஷத்துல வழியில எனக்கு உயிரே போகுது. மாப்ள இவன் என்ன சொல்ற? போய் சொல்றா. கோரத்தா போய் சொல்றா. நம்பாத. எப்படி நம்பாம இருக்கிறது? பாதி குங்குமே சாட்சி சொல்றது. ஆத்துக்கார் இவ்வளவு கேவலமானவரா இருக்காரு. என்னன்னா இதெல்லாம் ஒரு மேட்டரா? இதை விட நிறைய இருக்குடி. நிறையவா? ஊட்டிக்கு போயிட்டு லேட்டா வரச்சே எனக்கு டவுட் தான். சாதம் பத்தலைன்னா கேட்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இப்படி ஹோட்டலுக்கா போறது? அதுவும் கர்ம கையேந்தி பவனுக்கு. நிறுத்தினி. ஆத்துக்குள்ளே தப்பு இருக்குன்னு சொல்ல வரேன். ஆத்துக்குள்ளையா? அப்ப என்ன போல சொல்றடா? ஐயோ, இது சொல்றத பாரு. என்னடி பேச்சு? நம்ம குடும்ப கௌரவத்தை தெருவுக்கே கொண்டாந்துட்டாரு. நான் சொல்றது கேளுங்க மாமா. ஒரு முக்கியமான மேட்டர். உங்களை பிள்ளையாண்ட ஸ்தானத்துல வச்சிருந்த எங்களுக்கு நல்ல மரியாதை கொடுத்துட்டேன் மாமா. அத்தே அபி குடும்ப விஷயம் தனியா பேசுங்க. Don't touch me. நீ மட்டும் நிக்கிற போயேன். ஏய் அட்டு பட்றது வீட்ல மரியாதை இல்ல உனக்கு. வா நான் மேட்டர் சொல்லிட்டு வந்துறேன். சரியான கலிபிச்சிட்டு ஊட்டில வச்சா பொள்ளாச்சில போடா.